காஷ்மீர் 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 ரொம்ப சிறந்த அடியே சிந்து நதியை நிறுத்தி வைத்ததுதான். இந்த சிந்து நதியை நம்பித்தான் பாகிஸ்தானே இருக்கிறது. மத்திய அரசு விவகாரத்தை எப்படி கையாண்டுக்கணும், எப்படி கையாண்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? பயங்கரவாதிகளுக்கு இதுவே வேலை. பாகிஸ்தான் பிரிந்த காலத்திலிருந்து இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதிகள் கள்ளன் பிரிதான் காப்பான் பிரிதான் என்றால் கள்ளன் தான் பிரிவு. கடைசியாக நடந்தது கார்கில் போர். இவன் ரொம்ப தொந்தரவு தாங்க முடியவில்லை என்று சொல்லித்தான் இந்திரா காந்தியுடைய காலத்தில் அதை இரண்டாக துண்டித்து விட்டார்கள். நமக்கு நோக்கம் இந்த பாகிஸ்தான் இல்லை. பாகிஸ்தான் சுண்டக்காய் நாடு. நமக்கு சீனா பெரிய நோக்கம். ஏற்கனவே ஒரு முறை சீனாவுடன் தோற்றிருக்கிறோம். பகல்காம் தாக்குதல்ல மத்திய அரசினுடைய ஒரு நாடகம் இருக்கு. பீகார் தேர்தலுக்காக தான் இது ஒரு திட்டமிட்டு டிராமா மாதிரி மனிதர்களை எல்லாம் இது ரொம்ப மோசமான போக்கு பாகிஸ்தானிலே அணுகுண்டிருக்கிறது. ஆகவே அவன் ஒரு பகுதியை பெருவாரியான மக்களை அழித்து விடுவது என்றால் அழித்து விட முடியும். எடுத்த உடனே போர் என்று அலையவும் முடியாது. அது இந்தியாவையும் பாதிக்கும். போருக்கான தேவை இப்ப இல்லை. உடனடியாக வேண்டாம். பாகிஸ்தானை ஒரு நிமிடத்தில் நாம் கார்கில் அடித்தது போல அடித்து நொறுக்கி விட்டு போய்விடலாம். போர் என்பதை உடனடியாக செய்யவில்லை என்று குதிக்கிறார்கள் சில பேர். படை எடுக்க வேண்டியதை எடுத்து விட்டு அவனை எதையாவது செய்து விட்டு போனால் இருக்கட்டும். அதுக்காக இந்தியா தோற்க போகின்ற நாடும் இல்லை. பாகிஸ்தானை நசுக்கி விட்டு போய்விடலாம். விஜய்க்கு தன் யோசனையும் கிடையாது, தெளிவான யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இவருக்கு தான் கட்டிக்க பொம்பளை இல்லையே, நம்ம போய் கட்டிக்குவோம்னு பிஜேபி வந்துச்சு. சீமானை சேர்த்துக் கொள்வது ஒரு வெட்டி சுமை. எங்களுக்கு எப்பவுமே தனித்து போட்டு இது எங்களுடைய நிலைப்பாடு. அதிமுக கூட்டணி பேசுகிறது. ஒரு 40-50 இடங்களை வாங்கிக் கொள்வோம், அடுத்த தடவை நாம் தனி கட்சி ஆவோம் என்று நினைக்காமல் முதல் 2.5 ஆண்டு நான் முதலமைச்சராக இருப்பது, 2.5 ஆண்டு நீ முதலமைச்சராக இருப்பது என்றால் எடப்பாடி இப்படி விளங்காத ஆட்களோடு பேசி என்ன செய்வது என்று சொல்லி சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டில் இவர்களை எல்லாம் அவியலாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தவே முடியாது. இப்போ இது வலுக்கட்டாயப்படுத்தின ஒரு கூட்டணி மாதிரி தானே பார்க்க முடியுது. இங்க பாருங்க, கூட்டணி ஆட்சி கிடையாது என்று தெளிவாக சொல்வதற்கு ஒரு மன வலிமை வேண்டும். அப்புறம் என்ன, அதுல என்ன கட்டாயம் இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல்ல சீமான் விஜய் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கப்படுது. அவனுக்கும் ஒரு பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. யார சொல்றீங்க? சீமானுக்கும் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இருக்கிறவர்களை எல்லாம் பகையாக்கி வர வைத்திருப்பார். இவன் தமிழ் எல்லாம், அவன் தமிழ் எல்லாம், ஒரு பெரிய இவர் மட்டும்தான் தனி தமிழன், அவன் எல்லாம் தமிழன் இல்லை. தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் 2 கோடி பேர் அவர் தமிழன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனெல்லாம் 800 ஆண்டுகளாக தமிழ் தான் பேசுகிறான், தமிழ் தான் சிந்திக்கிறான். கனவில் அவனுக்கு வருகிற நடிகை கூட தமிழிலே தான் பேசுகிறான். விஜயால இந்த 26 தேர்தல் என்ன அச்சீவ் பண்ண முடியும்? தனியாக ஒன்று. திமுக அரசு 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகுது. இந்த அலிபாபா 40 திருடர்களில் 40 திருடர்களின் அரசு வெட்கமே இல்லை. வெளிப்படையாக செய்கிறார்கள். பொன்முடி விடுதலை ஆகிறார், துறைமுருகன் விடுதலை ஆகிறார். மறுபடியும் மேல் நீதிமன்றம் உள்ளே நுழைந்து திருப்பி தொடர்ந்து நடத்து. இந்த நீதி அமைப்பு முறையே சரியில்லை. செந்தில் பாலாஜியை பார்த்து திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேட்கிறது, நீ மந்திரி பதவி விடுகிறாயா, என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன அவனிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். குற்றவாளியாக உள்ளே போனவனிடம் நம்முடைய ஸ்டாலின் அரசு உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், நான் அவனை மந்திரியாக்குவேன், குற்றவாளியை மந்திரியாக ஆக்குவேன். அவருக்கு அச்சம் என்பதே இல்லை. அவர் ரொம்ப அசிங்கமாகவும் வேடிக்கையாகவும் பேசிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார். அது விஷயம் தவறுதான். ஆனா தவறுதான் என்றால் சாதாரண தவறா? இதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு அரசு பேசுகிறது என்றால் இவனால யோகியனா? திமுகனாலே உங்களுக்கு கோபம்? அப்படியெல்லாம் இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வெளியே வைத்து வைப்பது அரசாங்கம் ஒரு நிறுவனம் வைத்திருக்கும். இவன் தனியா வியாபாரம் பண்ணான். இதெல்லாம் முதலமைச்சர் வீட்டுக்கும் அந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் போகும். இவர்களெல்லாம் தெருக்கம்பங்களில் நீங்கள் தூக்கிடுவதற்கான தண்டனைகளை வழங்காத வரையிலும் ஜாதி சண்டையை தீர்க்க முடியவில்லை. அம்பேத்கர் காலத்தில் கூட தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்றுதான் சொன்னானே தவிர மலத்தை கொண்டு போய் குடிநீரில் கலக்கின்ற கொடுமை இல்லை. ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து தான் நீ தண்டிப்பாய. ஆளுநர் RN ரவி இந்த RN ரவி ஒரு அலலூசு. இந்த தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை. போய் தொலை என்றால் போயும் தொலைய மாட்டேன் என்கிறார். உனக்கு கொடுக்குற சம்பளம் தெண்டம், நீ வாழுகிற அரண்மனை தெண்டம், எல்லாமே தெண்டம். ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான திரு பல கருப்பையா அவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நேர்காணல் எடுத்திருக்கோம். வணக்கம் சார். இன்றைய தேதியில காஷ்மீர் பகல்காம்ல நடந்திருக்க தீவிரவாத தாக்குதல் இந்தியா முழுக்க ஒரு பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் உண்டாக்கியிருக்கு. இதை ஒட்டி இந்திய உள்துறை அமைச்சகமும் உளவுத்துறையும் சரியாக செயல்படலை, அமித்ஷா பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்களாக நிறைய எழுறதை பார்க்குறோம். மத்திய அரசு இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டிருக்கணும், எப்படி கையாண்டிருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்லை உளவுத்துறையினுடைய குறைபாடு என்றெல்லாம் அதை சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் பெரிய பரந்துபட்ட நாடு. எங்கேயோ ஒரு 4 பேர் தீவிரவாதிகள் அவர்கள் இராணுவமோ பிற அமைப்புகளோ இல்லாத இடம் பார்த்து செயல்படுவார்கள். அவர்களுக்கும் பலவிதமாக உளவு சொல்வதற்குரிய மனிதர்கள் இருப்பார்கள். அதை வைத்து அவன் இடமெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் செய்திருக்கிறான். அதை வைத்தெல்லாம் நாம் இவர்களுடைய குறைபாடு என்று சொல்ல முடியாது. பயங்கரவாதிகள் கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா என்றால் கள்ளன் தான் பெரிது. எவ்வளவுதான் காப்பான் இருந்தாலும் கள்ளன் தான் பெரிது. அதனால பயங்கரவாதிகளுக்கு இதுவே வேலை. பாகிஸ்தான் பிரிந்த காலத்திலிருந்து இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் அவர்களுடைய பகுதியில் ஒன்று என்று அவர்கள் கருதினார்கள். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப், கே காஷ்மீர், எஸ் சிந்து, இப்படி அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாநிலத்தை குறிக்கும். இவையெல்லாம் முஸ்லீம் மாநிலங்கள் என்று கருதி அவர்கள் பாகிஸ்தான் என்று இந்த எழுத்துக்களின் அடிப்படையில் பேர் வைத்தார்கள். அதில் பாகிஸ்தான் மட்டும் வரவில்லை. சிந்து வந்தது, பஞ்சாப் வந்தது, எல்லாம் வந்தது. அது அவர்களுக்கு ஒரு அப்சஷன். இந்த பாகிஸ்தான் காஷ்மீரை அடைய முடியவில்லை என்று படையெடுத்து ஒரு பகுதியை பிடித்து கொண்டார்கள். அதோடு அப்படியே நிற்கிறது. இன்றைக்கும் நேரடியாக இந்தியாவோடு மோத முடியவில்லை. 1000 ஆண்டு இந்தியாவோடு போர் என்று பூட்டோ அறிவித்தார். என்ன ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த காஷ்மீரை அடைவதற்கு அவர்கள் செய்த முயற்சி. அதனால் பல போர்கள், கடைசியாக நடந்தது கார்கில் போர். இவன் ரொம்ப தொந்தரவு தாங்க முடியவில்லை என்று சொல்லித்தான் இந்திரா காந்தியினுடைய காலத்தில் அதை 2ஆக துண்டித்து விட்டார்கள். வங்கதேசம் உருவானது. அவருடைய போராட்டத்தை மையமாக வைத்து நம்முடைய அரசியல் நோக்கம் அதை துண்டித்து விடுவது, அவருடைய வலிமையை குறைத்து விடுவது. குறைக்கப்பட்டது. ஆரம்ப காலத்திலிருந்து தவறான குறிக்கோளோடு பாகிஸ்தான் உருவானதினால்தான் அது வளர்ச்சியடைய முடியவில்லை. காஷ்மீர் 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 என்று சொல்லி ஒரு மாநிலத்தை அடைவது, அதற்காக போராடுவது, அதற்காக வன்முறையை பயன்படுத்துவது என்றே ஒரு நாடு சிந்திக்குமானால் இராணுவத்தின் வலிமை தான் பெருகும். ஏனென்றால் நம்முடைய இப்போ சிவிலியன்ஸ் ஆள்வது என்பது இந்தியாவில் இருப்பது போல் பாகிஸ்தானில் இல்லை. ஏனென்றால் அவர்களை முன்வைத்து கொண்டு இராணுவம் தான் ஆடும். என்றால் நம்முடைய முழு நோக்கமும் இந்தியாவோடு போராடுவது, முழு நோக்கமும் காஷ்மீரை கைப்பற்றி விடுவது என்று இருக்கின்ற காரணத்தினால் தவறான கொள்கை அடிப்படையில் உருவான நாடு 50-70 ஆண்டுகளாக தவறான பாதையில் சென்று இன்றைக்கு வரையிலும் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பகல்காமில் நடந்த இத்தகைய வன்முறைகள் எப்பொழுதும் பயங்கரவாதங்கள் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இது ஒரு வெட்டித்தனம். இதற்கு இராணுவத்திலே பயிற்சி கொடுக்கிறார்கள் பாகிஸ்தானில். அந்த பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுக்கிறார்கள், இடம் தேர்வு செய்து கொடுக்கிறார்கள். உளவுத்துறை மூலமாக எல்லாவற்றையும் தேர்வு செய்து உனக்கு செயல்படுவதற்குரிய களம் அமைக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இராணுவத்தில் பயிற்சி அளிக்கிறார்கள், ஆயுதங்கள் கொடுக்கிறார்கள், அவனுக்கு பணமும் கொடுக்கிறார்கள். இவ்வளவும் செய்து 75 ஆண்டுகளாக போராடி ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுபடியும் அதையே ஒரு வேலையாக ஒரு நாடு செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு நாம் உடனடியாக போர் தொடுக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் நான் இதில் இந்திய அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை சரியானது என்றும், இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றும், இதை உடனடியாக போராக மாற்றுவது தேவையில்லை என்றும், என்ன ரொம்ப சிறந்த அடியே சிந்து நதியை நிறுத்தி வைத்தது தான். ஓகே, சிந்து உடனே நிறுத்த முடியாது, 10-20 விழுக்காடு தான் நிறுத்த முடியும். இனிமேல் புதிய அணைகளை வரிசையாக கட்டித்தான் நிறுத்த முடியும். அதுக்கு சில மாதங்கள் ஆகும். என்றாலும் கூட இந்த சிந்து நதியை நம்பித்தான் பாகிஸ்தானே இருக்கிறது. அது இன்றைக்கும் ஒரு விவசாய நாடாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதனுடைய இழப்பு, அது இவையெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்கும். ஒரு முட்டாள்தனம் என்ன என்றால், அவனும் ஒரு அணுசக்தி நாடு. இப்பொழுது போர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நடப்பதை விட இன்னமும் நாம் வலிமையானவர்கள், நம்முடைய படை பெரியது, நம்முடைய ஆயுத வலிமை பெரியது. நாம் இப்பொழுது லிபரலைஸ்டு எக்கானமிக்கு அப்புறம் இந்தியா பொருளாதார நிலையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது சீனா பெற்ற வளர்ச்சி ரொம்ப பெரியது. அது அமெரிக்காவை ஏன் என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த வளர்ச்சி இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் சீனாவை எதிர்கொள்வதற்காகத்தான் நாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நாம் 4 பேரும் கூட்டணி அமைத்திருக்கிறோம். நமக்கு நோக்கம் இந்த பாகிஸ்தான் இல்லை. பாகிஸ்தான் சுண்டக்காய் நாடு. நமக்கு சீனா பெரிய நோக்கம். ஏற்கனவே ஒரு முறை சீனாவுடன் தோற்றிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஜப்பானுக்கும் ஒரு நெருக்கடி வந்தது. ஜப்பான் சீனாவை ஆண்டது போக அவன் நெருக்கடி, ஆஸ்திரேலியாவுக்கு நெருக்கடி, அமெரிக்காவுக்கும் நெருக்கடி, நமக்கும் நெருக்கடி. அவர்களுக்கு குறைவு, நமக்கு கூடுதல். ஆக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். அதனால் சீனாவினுடைய படையெடுப்பு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை.
பாகிஸ்தானை ஒரு நிமிடத்தில் நாம் கார்கில் அடித்தது போல் அடித்து நொறுக்கி விட்டு போய்விடலாம். ஆனால் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்றால், அவனால் நம்மை வெல்ல முடியாது என்றாலும் அவனுடைய அணுகுண்டை பயன்படுத்த முடியும். இது ரொம்ப மோசமான போக்கு. உலகம் முழுவதும் சின்னஞ்சிறிய நாடுகள், ஈரானிலே அணுகுண்டு இருக்கிறது, பாகிஸ்தானிலே அணுகுண்டு இருக்கிறது. ஆகவே அவன் ஒரு பகுதியை, பெருவாரியான மக்களை அழித்து விடுவது என்றால் அழித்து விட முடியும். போரில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதெல்லாம் பெரும்படை வைத்திருக்கிறார்கள், பெரும் வளமான நாடு என்பதை விட அணுகுண்டு வைத்திருக்கிறான் என்பது சின்ன நாட்டுக்கும் ஒரு வகையான அழிவை எதிரிக்கு உண்டாக்குவான், பெரிய ஆகவே அதனால் போர் என்பதை உடனடியாக செய்யவில்லையே என்று குதிக்கிறார்கள் சில பேர். படையெடுக்க வேண்டியதை எடுத்து விட்டு அவனை எதையாவது செய்து விட்டு போனால் இருக்கட்டும். அதுக்காக இந்தியா தோற்க போகின்ற நாடும் இல்லை, பாகிஸ்தானை நசுக்கி விட்டு போய்விடலாம். போருக்கான தேவை இப்போ இல்லை, உடனடியாக வேண்டாம். ஒரு 26 பேரை கொன்று விட்டான், அதற்கு எதிர்வினையை உடனடியாக ஆற்றுகிறோம். இதனுடைய விளைவு பொருளாதார ரீதியாக பாகிஸ்தானை பலவீனப்படுத்திவிடும். சிந்து நதியை மூடுவது என்று எடுத்த முடிவு சிறந்த முடிவு. அப்புறம் மற்ற முடிவுகளெல்லாம் எல்லாவற்றையும் மூடுவது என்பதெல்லாம் வழக்கமான ஒரு முடிவு தான். ஆகவே இதற்கு மேலும் நாங்கள் போவோம் என்று உலக நாடுகளை எல்லாம் கூப்பிட்டு நாம் பேசுவதன் மூலம் நாங்கள் எந்த எல்லைக்கும் தயாராக இருக்கிறோம், ஒடுங்கு இல்லாவிட்டால் ஒடுக்கப்படுவா என்று இந்திய அரசாங்கம் செய்திருக்கின்ற நிலை சரியானது தான். அளவுக்கு மீறி போவதில்லைன்னு பயனில்லை. எடுத்த உடனே போர் என்று அலையவும் முடியாது, அது இந்தியாவையும் பாதிக்கும். அதனால சார், பட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த பகல்காம் தாக்குதலில் வந்து மத்திய அரசினுடைய ஒரு நாடகம் இருக்குது. பீகார் தேர்தலுக்காக தான் இது ஒரு திட்டமிட்டு ட்ராமா மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் அப்படிலாம் கொண்டு நாடகம் எதைத்தான் நாடகம் என்று 26 பேரை, நம்முடைய மக்களையே சும்மா வேடிக்கையாக உல்லாசமாக போன மக்களை, நம்முடைய ஆட்களை கொன்று விட்டார்கள் என்றும் இது முற்றிலுமாக நாடகம் என்றும் இதெல்லாம் பேசுவது என்பது இன்னொன்று, இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு, பயங்கரவாதம் என்று பாகிஸ்தானில் புதிதா என்று கேட்கிறேன். எத்தனை முறை குண்டு வைத்திருக்கிறான், எத்தனை முறை அடித்திருக்கிறான். பம்பாயிலே, நம்முடைய கோயம்புத்தூர், எல்லா இடங்களிலும் இந்த பயங்கரவாதம் அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளுக்கும் பெரிய அச்சுறுத்தல். முட்டாள்தனமாக அவர்கள் செய்கிறார்கள். படையெடுத்து வெல்ல முடியாது என்கின்ற போது அவர்கள் சில பேரை மக்களுக்கிடையே விட்டு சிவிலியன்ஸை, சாதாரண எளிய மக்களை கொல்வது என்பது ரொம்ப பலவீனமான அசிங்கமான தன்மை. இது ஒரு உளவுத்துறையினுடைய தோல்வி. இதுக்கு வந்து அமித்ஷா பொறுப்பேற்று ஒரு ராஜினாமா செய்யணும்னு திருமாவளவன் சொல்றாரு. சொல்லிவிட்டேன், மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லையே தவிர காப்பான் பெரிதில்லை. எவ்வளவு உளவுத்துறை இருக்கிற போதும் எல்லா தவறுகளும் நடந்து கொண்டேதான் இருக்கும். இல்ல, இதுக்கு மத்திய அரசு எந்த விதத்திலுமே வந்து பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இராணுவத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் காஷ்மீரை நடத்துகிறார்கள். உடனடியாக இராணுவம் களத்திற்கு வந்து விட்டது. ஆகவே இன்றைக்கும் இராணுவத்தினுடைய பிடியிலே தான் காஷ்மீர் இருக்கிறது. அவன்தான் உளவு பார்த்து அந்த இடத்தை சிவிலியன்ஸை கொள்வதற்கு என்ன முட்டாளவன். ஒரு தப்பும் செய்யாத இராணுவத்தோடு மோது, படையெடுத்து வா, உன்னுடைய வலிமையை காட்டு. அதுவே ஒன்றும் இல்லாமல் உன்னுடைய கோழைத்தனத்தின் காரணமாக பெண்களை கொள்வது, ஆண்களை கொள்வது என்று அசிங்கமான வேலை. அது பாகிஸ்தானுக்கு உலக அரங்கிலே பெருமையை தேடி தராது. அதனாலே தான் யுஎஸ் கூட சொல்லுகிறது, வி ஆர் வித் இந்தியா. அதில் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க, பிரதமர் மோடி இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கல, அங்கே போய் நேரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது தானே சரியா இருக்கும். அதை விட்டுட்டு பீகாருக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் செய்யறது ஒரு பொறுப்பான விஷயம். எங்கே இருந்தாலும் அவர் ஓங்கி பேசுகிறார், எங்கே இருந்தாலும் இதை பற்றி தான் பேசுகிறார். காஷ்மீரில் போய் பேசினால் என்ன, பீகாரில் போய் பேசினால் என்ன. அவர் வந்தவுடன் பயணத்தை பாதியில் விட்டு வந்து விட்டார். வந்து ஆலோசனை செய்கிறார், என்ன செய்ய முடியும் என்று முடிவுக்கு வந்த பிறகு உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் அவர் வழக்கமாக இந்தியில் பேசுகிறவர். அவருக்கு ஆங்கிலம் அவ்வளவு, இந்தி தான் வளமாக பேசுவார். இருந்தாலும் ஆங்கிலத்தில் உலகத்திற்கு செய்தி சொல்கிறார். அவ்வளோதான். சில என்ன இந்த களத்தில் நின்று கொண்டு போர் பிரகடனம் செய்தால் என்ன என்று கேட்கிறேன். இது நம்முடைய நாட்டில் உடனே வெள்ளம் வந்த இடத்திற்கு போனாரா, வேட்டியை மடித்து கட்டி கொண்டாரா, இதெல்லாம் செய்யவில்லை, இவர் என்ன மந்திரி என்று கேட்பது போல அற்பமாக நம்முடைய சிந்தனைகள் இருந்து பழகிவிட்டன. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கையில் அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டு போயிருக்காரு. இதுல எடப்பாடிக்கு விருப்பம் இல்ல, அவர் ஒரு மாதிரி ஆல்ட்ரேஷன்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி? அது உண்மைதான். உண்மையிலே விஜயோடு சேர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். சமய சார்பற்ற கூட்டணியாக இருக்கட்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். அதனாலே தான் பிஜேபி விட்டு வெளியே வந்தார். ஆனால் இந்த விஜய்க்கு தன் யோசனையும் கிடையாது, தெளிவான யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. 2 இருக்கும்.
தன் யோசனை இல்லாத ஆள் தெளிவான ஆலோசகர்களை வைத்திருக்க வேண்டும். அது தெளிவான ஆலோசனை வைத்திருக்க. பாமகவை ஒழித்து கட்டி விட்டு வந்த ஆள் அங்கே ஆலோசகராக இருக்கிறார். அந்த ஆள் இவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்ப சொல்லுகிறார். இவர் நம்ம முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார். விஜய் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக 26 நீங்கள் தான் முதலமைச்சர் என்று திரும்ப அதற்கேற்ப அவர்கள் யோசனை சொல்லுகிறார்கள். இல்லாவிட்டாலும் அந்த ஆள் ஆராய்ந்து பார்த்து யோசனை சொல்ல தெரிந்த ஆள் இல்லை. பாமகவை ஒழித்து விட்டு வந்த ஆள் என்ன. இப்பொழுது அதிமுக கூட்டணி பேசுகிறது. பேசினால் இவருக்கு ஒரு 40-50 இடங்கள் கொடுப்பார்கள். விஜயகாந்த் போனால் 2வது கட்டம் வருகிற போது ஒரு 25-30 பேர் வெல்லலாம், ஒரு 50-60 இடங்களை பெறலாம். கூட்டணி வைத்திருந்தால் விஜயகாந்தை போல 10 ஆண்டுகள் அரசியல் நடத்தியவரே அவ்வளவுதான் பெற முடிந்தது. அவரால் ஓங்கி பேசக்கூடியவர் நம்முடைய விஜய் மாதிரி அல்ல. ஆனாலும் இவர்கள் கூட்டணி பேசுகின்ற போது இன்னமும் இவர்கள் தங்களுடைய வலிமையை மெய்ப்பிக்கவில்லை. சரி, இந்த நிலையில் சரி ஒரு கட்டம் இருப்போம், ஒரு 40-50 இடங்களை வாங்கிக் கொள்வோம், ஒரு 28-30 இடங்களில் வெற்றி பெறுவோம், அடுத்த தடவை நாம் தனி கட்சி ஆவோம் என்று நினைக்காமல் முதல் 2.5 ஆண்டு நான் முதலமைச்சராக இருப்பது, 2.5 ஆண்டு நீ முதலமைச்சராக இருப்பது என்றால் எடப்பாடி இப்படி விளங்காத ஆட்களோடு பேசி என்ன செய்வது என்று சொல்லி சொல்லிவிட்டார். அதனுடைய விளைவு தன்னந்தனியாக நின்றார். இப்பொழுது இவருக்கு தான் கட்டிக்க பொம்பளை இல்லையே, நம்ம போய் கட்டிக்குவோம்னு பிஜேபி வந்துச்சு. சரி, அவன் எப்படி வர்றான்னா ஒரு கருத்து ஏற்படுத்துகிறாள். கையை முறுக்கினார்கள். என்ன கையை முறுக்கினார்கள்? உன்னுடைய கையை முறுக்குவதற்கே நீ யோசிக்கவில்லையே. 7 மந்திரி உள்ளே இருக்கிறான், 7 மந்திரி கடும் தண்டனைக்கு தயாராக இருக்கிறான். நீ அது உன்னை என்ன இந்த சட்டம் செய்து விடுகிறது? இந்த சட்டத்தின் தன்மை உனக்கு தெரியாதா? இல்லை யாருக்கு தெரியாதா? அவர் பயந்தார் என்பது போல ஒரு கருத்தை ஏற்படுத்துவது. இவர் என்ன செய்தார் என்றால் டெல்லிக்கு போனார். போய்விட்டு தன்னுடைய நிபந்தனைகள் என்னவோ அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்து விட்டார். திரும்ப அமித்ஷா வருகிறார். இதற்கு நடுவில் வக்ஃபு சட்டத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அரசாங்கத்திற்கு எதிராக ஓட்டு போடுகிறார். அது எனக்கு ரொம்ப எடப்பாடியிடம் பிடித்த செயல் அதுதான். அதாவது ஒரு பக்கம் அமித்ஷாவோடு பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் எங்களுடைய கட்சியின் கொள்கைப்படி முஸ்லிம்களுக்கு இசைவாக வாக்களிக்கிறார். வாக்களித்து விட்டு இங்கே வந்தார். வந்த பிறகு கூட்டணி பேசினார்கள், சேர்ந்து கொண்டார் என்பது வேறு. கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்கள். நான் தான் முதலில் இதை பற்றி பேசியவன். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. இவர்களோடு சேர்ந்து கூட்டணி வைத்தால் நீங்கள் வீணாக போய்விடுவீர்கள். ஆகவே தனியாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று முதலில் பேசியதே நான் தான். ஆனால் நான் பேசியதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறேன். நான் பேசினேன் என்று சொல்கிறேன். எடப்பாடி இந்த ஒரு குழப்பம் இருக்கிறது என்று தெளிவாக நாங்கள் தனியாக ஆட்சி தான் அமைப்போம் என்று சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டில் இவர்களை எல்லாம் அவியலாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தவே முடியாது. இல்லை, இப்போ இது வலுக்கட்டாயப்படுத்தின ஒரு கூட்டணி மாதிரி தானே பார்க்க முடியுது. அப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லை? தெளிவாக சொல்ல தெரியுமா? தெரிகிறதா இல்லையா? இங்க பாருங்க, கூட்டணி ஆட்சி கிடையாது என்று தெளிவாக சொல்வதற்கு ஒரு மன வலிமை வேண்டுமா? அப்புறம் என்ன, அதுல என்ன கட்டாயம் இருக்கு? என்ன ஆன் மை டேர்ம்ஸ் நீ யுவர் அலைனிங் வித் மீ, சரியா? யுவர் அலைனிங் வித் மீ ஆன் மை டேர்ம்ஸ். ஓகே, அதான் நடந்திருக்கிறது. இல்ல அதுல விருப்பம் இல்ல அவருக்கு. இந்த கூட்டணியில ஒரு மாதிரி விருப்பம் இல்லைன்னா வேற என்ன பண்ணி தொலைப்பது என்ன அப்படி என்பது போலத்தான் அவர் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். கடைசியில கூட ஏதாவது கோக்கமாக நடந்தால் விஜய் இந்த பக்கம் சேர்ந்து மற்றவன் சேர்ந்து இது அந்து போனாலும் போகும். இன்னும் ஓராண்டுக்கு முன்னாடி வைக்க கூடாது கூட்டணி எல்லாம். இந்த கூட்டணி முடிவு தவறு. ஏன் இந்த பிஜேபி வைத்தார்கள் என்றால், விட்டா அவனோட இவனும் ஒரு விவசாயம் இல்லாதவன், அவனும் இவன் போய் அவன்கிட்ட சேர்ந்துருவான். மறுபடியும் இவங்க 2 பேரும் கூட்டணி ஆகிட்டாங்கன்னா இந்த தேர்தலில் ஐதர் பிஜேபி ஆர் விஜய் வில் பி ஐசோலேட்டட். இதுதான் அதுல இப்ப விஜய் ஐசோலேட் ஆயிருக்காரு. இவன் உள்ள வேகமா நுழைஞ்சது, ஓராண்டுக்கு முன்னாடி நுழைஞ்சதனுடைய நோக்கம் இதான். இல்லைன்னா இவ்வளவு அவசரம் தேவையில்லை. நம்ம நாளைக்கு வரப்போற ரயிலுக்கு இன்னைக்கே மூட்டை முடிச்சோட உட்காந்து என்ன செய்ய போறோம்னு கேட்கிறேன். நாளைக்கு வரப்போற ரயிலுக்கு அதனால இந்த கட்டாயத்தை பிஜேபி ஏற்படுத்தி கொண்டது அவர்களுடைய பாதுகாப்புக்கே தவிர இதில் நெறித்தார்கள் வளைத்தார்கள் என்பதெல்லாம் திமுக காரன் செய்கிற பித்தலாட்ட பிரச்சாரமே தவிர
அதில் ஒன்றும் மறுப்பில்லை. ரெண்டாவது இதுவும் கூட மாறும் என்பதுதான் என்னுடைய இது கருத்து. அதிமுக பாஜக எந்த இது வேண்டுமானாலும் மாறும், ஓராண்டுக்கு தாங்காது. இந்த அண்ணாமலை தலைவர் மாற்றி விட்டார்கள், நயினார் நாகேந்திரன். ஆமா. அந்த ஆள் பேச வேண்டியது தானே, ம், இவர் சும்மா இருக்க முடியாது. போய் 80 இடம் நமக்கு வேண்டும். ம். சும்மா கழகத்தை ஏற்படுத்தி விட்டு போகுது. உனக்கு என்ன 8% ஓட்டு இருக்கு, அப்புறம் சேர்ந்தவனுடைய ஓட்டெல்லாம் சேர்த்து நீ பேசாத. அவன் வருவான், அதான் வரமாட்டான். அவனுடைய இன்றைய நிலையில 2ஆ பிரிவான். ம். தகப்பனும் மகனும் கூட பிரியலாம், அந்த கட்சி கூட தடுமாறலாம், அப்புறம் அவருடைய ஓட்டு சதவீதம் மாறலாம். இதெல்லாம் பேசாத நீ. அது பாராளுமன்றத்துக்கு நடந்த தேர்தல், அது மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். ஒரு வலிமையான தலைவர் இருக்கட்டும் என்று கொஞ்சம் ஓட்டுகள் கூட விழுந்திருக்கலாம். இப்பொழுது நீ 80 இடம் வேண்டும் என்று கேட்டால் என்ன அர்த்தம்? இது கெடுதல் பண்றதுக்கு செய்கின்ற வேலை. So, இப்ப இந்த கூட்டணி வந்து தேர்தல் வரையில் இருக்காதுங்கிறீங்க? இல்லை இருக்காது என்பது என்னுடைய கருத்து இல்லை. எதுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள்? நீ போகிற போது சும்மா போகாமல் 80 இடத்தை கேள் என்று சொல்லிவிட்டு போனால் இந்த கூட்டணி அது கால் ஊன்றுவதற்குள் அதை மண்ணை கிளறுவது. ஓகே, இறுதி கேள்வியா? அது நல்ல போக்கு இல்லை. ஓகே, இறுதியா 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் விஜய் வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கப்படுது. 2 பேரோட பங்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த யூடியூப் வந்ததுல இருந்து இருக்கிறவெல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான். யூடியூப்ல காமெண்ட் அடிக்கிறான்ல, அவன் வரையிலும் கருத்து சொல்றான். அதனால அவனுக்கு முக்கியத்துவம், அவனுக்கு முக்கியம் 8% ஓட்டு என்ன கதியா ஆனிச்சோ, விஜய் சாப்பிட்டது எவ்வளவு, இனிமேல் சீமானுக்கு வரப்போறது எவ்வளவு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன விஜய் என்ன நிலைக்கு வருகிறார் என்பதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்தெந்த வாக்குகள் விழும் என்று தெரிகிறது, அது ஒன்றுமில்லாமல் போகாது. அதனால எவ்வளவு பெரிய வலிமை இவர்கள் பெற்று விட்டார்கள், அதெல்லாம் ஒன்று. விஜயால என்ன சாதிக்க முடியும் உங்களோட அசம்ஷன்? யாரால? விஜயால இந்த 26 தேர்தலில் என்ன அச்சீவ் பண்ண முடியும்? தனியாக ஒன்று செய்ய முடியாது, தனியாக ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அவரு சீமானை விட சீமானையும் கொஞ்சம் சாப்பிட்டுருவாரு, சாப்பிட்டு கூப்பிட்டு நிற்பாரு ஒரு சினிமா நடிகர் என்கின்ற முறையில். அப்புறம் அவனுக்கும் ஒரு பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. யார சொல்றீங்க? சீமானுக்கும் பெரிய கொள்கை ஒன்றும் கிடையாது. இருக்கிறவர்களெல்லாம் பகையாக்கி வேறு வைத்திருப்பார். இவன் தமிழன் இல்லை, அவன் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, ரெட்டியார் தமிழன் இல்லை, அருந்ததியார் தமிழன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, இவர் மட்டும்தான் தனி தமிழன், அவன் எல்லாம் தமிழன் இல்லை. இந்த அளவு வேற பண்ணி வைத்திருக்கிறார். நெகட்டிவ் ஓட்டு வைத்திருக்கிறான் 2 பேர் தான். முஸ்லீமை ஒத்துக்கொள்ளாததனால் முஸ்லீம் என்னைக்கும் பிஜேபிக்கு நெகட்டிவ் ஓட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த ரெட்டியார் அவர்கள் இவர்களெல்லாம் இந்த சீமானுக்கு நெகட்டிவ் ஓட்டு. சீமானை சேர்த்துக்கொள்வது ஒரு வெட்டி சுமை. இந்த 8% ஓட்டு இருக்கிறது, விழுகாத ஓட்டு எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். இல்ல, இந்த 8% ஓட்டு வேணும்னு தானே பிஜேபி என்டி அலையன்ஸ்க்கு வாங்கலாம் கூப்பிடுறாங்க. சீமானுக்கு ஒரு பெரிய புல்லிங் பவர். அந்த நெகட்டிவ் ஓட்டுடைய தன்மை மாறும், நம்மோடு சேர்ந்து விட்டால் என்று இவர்கள் நினைத்திருக்கலாம். ஏன்னா இருப்பவனெல்லாம் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் அவர் தமிழன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவனெல்லாம் 800 ஆண்டுகளாக தமிழ் தான் பேசுகிறான், தமிழ் தான் சிந்திக்கிறான். கனவில் அவனுக்கு வருகிற நடிகை கூட தமிழிலே தான் பேசுகிறார். சோ இப்ப சீமானால எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு சார், அவ்வளவு கேஷுவலா நம்ம ஏற்கனவே அதுல விஜய் நுழைந்திருக்கிறார். போக்கு மாறுகிறது என்ன, அதனாலே அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் போக்குகள் மாறும். தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அமலாக்கத்துறை ரெய்டு, கே நேரு அவர்களுடைய தொடர்புடைய இடத்துல ரெய்டு நடந்துச்சு, டாஸ்மாக்ல ரெய்டு நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரே நாளில் நீதிமன்றம் 3 விதமான விஷயத்தில் வந்து குட்டு வச்சிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு வந்து உனக்கு பதவி முக்கியமா இல்லை பெயில் முக்கியமாங்கிற கேள்வி கேட்டதாகட்டும், துரைமுருகனோட ரத்து செய்யப்பட்ட வழக்கை மறுபடியும் வந்து விசாரணை பண்ணணும்னு ஆகட்டும், பொன்முடி மீது தாமாக முன் வந்த வழக்கு, இதெல்லாம் நெருக்கடியாக பார்க்குறீங்களா? நம்முடைய நம்முடைய நீதித்துறை மட்டும் சரியான விறுவிறுப்பான அமைப்பாக திருடர்களை ஒழுங்காக தண்டிக்கின்ற அமைப்பாக இந்தியா சுதந்திரம் பெற்றது நடந்திருந்தால் ஊழல் அரசுகள் தோன்றியிருக்கவே முடியாது. துரைமுருகனுடைய வழக்கு 2002 தொடங்கப்படுகிறது. இவர் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லி 2002 போட்ட வழக்கு நடக்கிறது. திமுக ஆட்சி வந்து மூடப்படுகிறது, அதிமுக ஆட்சி வந்து திறக்கப்படுகிறது. இப்படியே நடந்து இவர் கீழ் நீதிமன்றங்களுக்கு நம்முடைய மந்திரிகளை தண்டிப்பதற்கு சக்தி இல்லவே இல்லை. எல்லாரும் பொன்முடி விடுதலையாகிறார், துரைமுருகன் விடுதலையாகிறார், மறுபடியும் மேல் நீதிமன்றம் உள்ளே நுழைந்து திருப்பி தொடர்ந்து நடத்து என்று 25 வருடம் சென்று சொல்லி பிறகு இந்த வழக்குகள் நடத்தப்பட்டு அவன் மீண்டும் மேல் நீதிமன்றம் என்று அப்பீலுக்கு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் இருக்க மாட்டான் தண்டனை அனுபவிப்பதற்கு. 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது துரைமுருகனுடைய வழக்கு மீண்டும் திறந்து நடத்தப்படுவதற்கு. அதே போல் பொன்முடி 3 ஆண்டு தண்டித்தால் நீ அதை நிறுத்தி வைக்கிறாய்.
3 ஆண்டு தண்டித்தது இறுதி தண்டனை கொடுத்த இடம் உயர்நீதிமன்றம். அதற்கப்புறம் அதை உடனடியாக நான் சொல்லுகிறேன், நீ சாதாரண குற்றவாளி குற்றம் செய்துவிட்டு நீதிமன்றத்துக்கு வந்தால் நீ 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள், தொலையட்டும், அவன் செத்து தொலையட்டும், சாகாமல் இருந்து தொலையட்டும், அவனெல்லாம் வழக்குக்குள்ளே போய் விடுகிறான் உள்ளே. எல்லா குற்றவாளியும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ளே உள்ளே போய்விடுவான். அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் வைத்து அவன் உள்ளே போவதில்லை. அவனுக்கு வசதி இருக்கிறது. ஆகவே பெரிய வக்கீல்களை பிடித்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே. பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுத்த பிறகு நீ அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறார். இனிமேல் எப்பொழுது அந்த வழக்கு நடக்கும்? எப்பொழுது இவர் உள்ளே போவார்? அடுத்த வழக்குகள் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவருக்கு அச்சம் என்பதே இல்லை. அவர் ரொம்ப அசிங்கமாகவும் வேடிக்கையாகவும் பேசிக்கொண்டு உல்லாசமாக இருக்கிறார். அது அந்த மனநிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நான் சொல்கிறேன், நம்முடைய நீதி அமைப்பு முறையே சரியில்லை. இது இப்படியே வாய்தாக்களின் தன்மையுடையதாக நம்முடைய நீதி அமைப்புகள் இருக்கின்றனவே தவிர அப்படி சொல்லிட முடியாது. இப்ப கூட துரைமுருகன் வழக்கை ரத்து செஞ்சதை திருப்பி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, செந்தில் பாலாஜி 25 ஆண்டுகள் சென்று மறுபடியும் இந்த வழக்கை விசாரித்து மறுபடியும் கீழ் நீதிமன்றத்திலிருந்து அவன் அடுத்தடுத்த கோர்ட்டுக்கு அப்பீல் போய் துரைமுருகன் காலத்தில் தண்டிக்கப்படுவான் என்று நினைக்கிறீர்களா? தண்டிக்கப்படுவார் என்று. ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு தப்பு செய்கின்றவன், அவன் மக்களுடைய பணத்தை சுரண்டுகின்றவன். ஆகவே எந்த வழக்கும் ஒரு 3 ஆண்டுகளுக்குள் மேல் நீதிமன்றம் வரையிலும் சிறப்பு வழியாக இது போய் நடக்க வேண்டும். சிறப்பு நீதிபதி இப்போ அரசியல்வாதிகளுக்கு தனி நீதிமன்றம் இருக்கிறது, அதெல்லாம் பயனே இல்லை. எல்லா வழக்குகளும் முடிந்து விட வேண்டும். அமெரிக்காவிலே ஒரு அரசியல் சாசன வழக்கு வந்தால் 6 மாதம் எல்லா வழக்கையும் நிறுத்தி வைத்து விட்டு அரசியல் சாசன அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுவார்கள். இங்கே நம்முடைய காஷ்மீர் 370வது பிரிவு நீக்கப்பட்ட போது 10 ஆண்டுகள் கழித்து விசாரிக்கிறார்கள், 6 ஆண்டுகள் கழித்து விசாரிக்கிறார்கள், 4 ஆண்டு கழித்து விசாரிக்கிறார்கள். அதெல்லாம் நம்முடைய எதுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், தனி மனிதன் களவு செய்ததற்கு அல்ல, அரசியல்வாதி களவு செய்ததற்கு. அரசியல்வாதி களவு செய்வது மக்களுடைய பணம். இல்லை, இப்போ இந்த ஒரே நாள்ல 3 அமைச்சர்கள் மேல நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கத கேஷுவலான ஒரு விஷயம். எல்லாம் தப்பித்து விடுவார்கள், எல்லாம் தப்பித்து விடுவார்கள். இந்த துரைமுருகன் 27 வருஷமாக இந்த வழக்கு கொண்டிருக்கிறார். இனிமேல் திறக்கட்டும். இந்த பொன்முடி நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு செந்தில் பாலாஜியை பார்த்து திரும்ப திரும்ப நீதிமன்றம் கேட்கிறது, நீ மந்திரி பதவி விடுகிறாயா, என்ன செய்கிறாய், என்ன அவனிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறேன். அவன்தான் ஒரு குற்றவாளியாக உள்ளே போனவனிடம் நம்முடைய ஸ்டாலின் அரசு உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன என்றால், நான் அவனை மந்திரியாக்குவேன், குற்றவாளியை மந்திரியாக ஆக்குவேன் என்பதுதான் ஸ்டாலின் உலகத்துக்கு சொன்ன செய்தி. அதுதான் திராவிட மாடல் செய்தி. அப்படி சொன்னவுடன் நம்முடைய கவர்னர் சொல்லுகிறார், குற்றவாளிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லி, நீ செய்யாவிட்டால் என்ன, அது என்னுடைய உரிமை, முன்னுரிமை, ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குறார். அவர் மந்திரியாகவே தொடர்கிறார். நான் சொல்லுகிறேன், ஜெயிலர் இவருக்கு காலையில் வணக்கம் போடுவாரா? ஜெயிலருடைய ஏசி அறையில் இவரை இருக்க வைத்து விட்டு ஜெயிலர் போய் செல்லில் இருப்பாரா? இல்லை, செல்லிலே தான் செந்தில் பாலாஜி இருப்பாரா? ஒரு மந்திரி பதவியை நீ கொடுத்து வைத்தால் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவன் மந்திரி. ஏன்னா அவனுக்கு முன்னால் முதலமைச்சர் நீங்களாக, மற்றவர்களெல்லாம் அவனுக்கு கீழே தான். சரி, குற்றம் என்று சிறைக்கு போகின்ற ஒருவன் மந்திரியாவதை பற்றி நம்முடைய அரசியல் சாசனம் சிந்திக்கவில்லை. நாட்டிலே திருடர்களெல்லாம் மந்திரியாவார்கள் என்பது நம்முடைய அரசியல் சாசனம் வகுத்தவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே அதிலே அந்த குற்றம் செய்தவர்களுக்கு என்ன செய்வது என்று அதில் குறிப்பில்லை. நம்முடைய அரசியல் சாசனம் செய்தவர்களில் மந்திரியாக வந்தால் ஒருவனுடைய பெயர் கெட்டுவிட்டால் அவன் நீக்கப்பட்டு விடுவான். ஆகவே அவன் பொது வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடுவான் என்று நம்முடைய அரசியல் சாசனம் கருதியது. காந்தி யுகத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் சாசனம் கருதியது. ஆனால் ஒருவன் குற்றவாளியாக சிறைக்குள்ளே போவான் அல்லது சிறைக்குள்ளே போய மந்திரி பதவியை பெற்றுக்கொள்வான் என்பதெல்லாம் நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆகவே ஒரு மந்திரியை எப்படி நடத்துவது என்று நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிந்திருக்கவில்லை. அது என்ன செய்வது என்று தெரியவில்லை. நியாயமாக ஒருவனை காலவரம்பில்லாமல் சிறையில் வைக்கக்கூடாது, பிணையில் விட வேண்டும். காலவரம்பில்லாமல் வைக்கக்கூடாது. நியாயமாக என்னுடைய கருத்தெல்லாம், இந்த சிதம்பரம், பானா சிதம்பரம் 100 நாள் சிறையில் இருந்துவிட்டு வந்திருக்கிறார். அந்த வழக்கை நடத்து. தவறு என்றால் அந்த ஆளை தண்டி, அவர் மகனை தண்டி. தவறு இல்லை என்று சொன்னால் வெளியே விடு. எதற்கு காலவரம்பில்லாமல் வைத்திருக்கிறாய்? ஆவண்ணா ராஜா
1,70,000 கோடிக்காக அந்த வழக்கு கீழ் நீதிமன்றத்தில் தள்ளப்பட்டு விட்டது. கீழ் நீதிமன்றங்களெல்லாம் நம்முடைய மந்திரிகளை பிடித்து உள்ளே வைக்கின்ற ஆற்றலுடையவை அல்ல. அப்படி இல்லை. இவர்களை ஒரு வழி செய்து விடுவார்கள் அந்த நீதிமன்றங்களை. முடிந்து விட்டது. பிறகு அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து நடத்தி 1,70,000 கோடி ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்திருக்கிறது அந்த ஊழல். இந்த மனிதர்களுக்கு பெரும்பணம் வந்திருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. பெரிய அம்பானியைப் போல அதானியைப் போல வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நம்முடைய கனிமொழியும் ஆவணராஜாவும் பெறுகிறார்கள். அந்த வழக்கை நீங்கள் திறந்து நடத்த மறுக்கிறீர்கள். அடுத்தடுத்து நடத்து. நான் சொல்கிறேன், சாதாரண குற்றவாளியினுடைய வழக்கை நிறுத்திவை. அவனால் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இவனால் 7 கோடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகவே அரசியல்வாதி தவறு செய்வானே ஆனால் அந்த வழக்குகள் உடனடியாக நடத்தப்பட்டு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடத்திற்குள் ஒன்று அவன் உள்ளே போக வேண்டும், இல்லாவிட்டால் வெளியே போய். நீங்க இப்படி சொல்றீங்க, ஊழல்வாதிகள் அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, இதுக்கான தண்டனை விரைவாக கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. இல்ல, கிடைக்க வேண்டும், இல்லாவிட்டால் வெளியேற்று. இது இப்படியே போட்டுக்கொண்டே போய்கொண்டே இருந்தால் சிதம்பரத்துக்கு வழக்கு நடக்காது, ஆவணராஜாவுக்கு நடக்காது. இவர்களெல்லாம் விட பெரிய ஊழல் செய்தவர்கள் யாரும் இல்லை. இப்பொழுது நீதிமன்றத்திற்கு போனால் அவருக்கு இந்த அரசியல் சாசனத்தில் நம்முடைய குற்றவியல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இதற்கு இடமில்லை. அதான் ஜாமீன் கொடுப்பதா கொடுக்காமல் இருப்பதா, இல்லாவிட்டால் அவன் மந்திரியாக இருந்தால் என்ன செய்வது? நீ மந்திரி பதவியில் இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாய், அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு கெடுகிறது. ஆகவே நீ மந்திரி பதவியை விடுகிறாயா விடமாட்டாயா என்று மயிலே இறகு போடுவாயா போட மாட்டாயா, 4 நாள் டைம் தருகிறேன் போடவில்லையா, மறுபடியும் 4 நாள் டைம் தருகிறேன் போடவில்லையா, 4 நாள் டைம் தருகிறேன், இன்னும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மயில் இறகு போட வேண்டும், மயிலாக இறகு போட வேண்டும். அரசியல் சாசனமாக ஒரு மந்திரியை தண்டிப்பதற்குரிய வறுமை பெற்றதாக இல்லை. அரசியல் சாசனத்திற்கு மந்திரி சிறைக்கு போவான் என்பதை அறிந்திருக்கவில்லை. இல்லை, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை, ஊழலே பண்ணல, அமலாக்கத்துறை ஏவுறாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, எந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வேண்டுமானாலும் போங்கள், ஒருத்தனை கொண்டு வந்து பிக் பாக்கெட் அல்லது கொலை செய்தவன் அல்லது எவனை வேண்டுமானாலும் கொண்ட கூண்டு இல்லை. எஜமா சும்மா இவன் பொய் வழக்கு புனைந்திருக்கிறான் சொல்லாமல், நான் குற்றம் செய்தாயா, ஒரு குற்றம் செய்யவில்லை, வீண் வழக்கு போட்டு விட்டான் என்று சொல்லாத ஒரே ஒரு குற்றவாளி எனக்கு காட்டுங்க, நான் வாழ்க்கையில பார்க்கலாம். அது ஓகே, இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அவன் பொய்யாக போடப்பட்ட குற்றச்சாட்டு என்று சொன்னால் என்ன, பழி வாங்குவதற்காக பண்ணப்பட்டது. அது பொய் என்பதுதானே என்னுடைய அடிப்படை. பழி என்பது இவர் வேற்று அரசு என்பதனாலே, மாற்று அரசு அங்கே இருக்கிற காரணத்தினாலே நீ மாற்று அரசுகளை எல்லாம் உன் கையில் வைத்திருக்கிற போலீஸை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாய்? நான் சொல்கிறேன், எது குற்றம் தெரியுமா? துரைமுருகனை உள்ளே வை, பொன்முடியை உள்ளே வை, தண்டிக்கப்பட்டவர்கள் செந்தில் பாலாஜி. எது குற்றம் என்றால், குற்றம் செய்யாதவனின் மீது நீ குற்றச்சாட்டை சுமத்தி அவனை உள்ளே அனுப்பினால் அவன் குற்றமற்றவன் என்று மக்களுக்கு தெரிகின்ற போது, அதை அவன் மெய்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்ற போது, அப்பொழுது பழி வாங்குகிறான் என்று சொல், வேண்டுமென்று போடப்படுகின்ற வழக்கு என்று சொல், கடவுளுக்கே பொறுக்குமா என்று சொல், நியாயம். சரி, நீங்கள் எல்லாம் திருடர்கள் என்பது உலகம் அறிந்த செய்தி. 2002 துரைமுருகனுக்கு அவர் தாயினுடைய தாலியை அடமானம் வைத்து விட்டு தேர்வு எழுத போனவர். அதற்கு பிறகு செய்த தொழில் என்ன? இவர்கள் எல்லாமே இவர்கள் ஊழல்வாதிகள் என்பது யாருக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியும். தண்டிப்பதற்கு சட்டத்துக்கு வலிமை இல்லை, நம்முடைய நீதிக்கு வலிமை இல்லை. நம்முடைய அரசியல் சாசனங்கள் திருடர்களால் நாடு நாடாளப்படும் என்பதை அரசியல் சாசனம் அறிந்திருக்கவில்லை. இட் வாஸ் இக்னரண்ட். திமுக அரசு 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகுது. எப்படி பாக்குறீங்க இந்த திராவிட மாடல் அரசுல பிளஸ் மைனஸ் என்ன மார்க் கொடுப்பீங்க? இந்த அலிபாபா 40 திருடர்களில் உள்ள 40 திருடர்களின் அரசு இது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன மதிப்பெண்? வெட்கமே இல்லை. வெளிப்படையாக செய்கிறார்கள், வெளிப்படையாக சிறைக்கு போனவனை மந்திரியாக்குகிறார்கள், வெளிப்படையாக அவ்வளவு நடக்கிறது. நீ டாஸ்மார்க்கில் உலகத்திலேயே உண்டா? டாஸ்மார்க் என்பது ஒரு அரசு நிறுவனம். அந்த அரசு நிறுவனம் எக்ஸைஸ் டியூட்டி கட்டுகிறது. சரி, எக்ஸைஸ் டியூட்டி அரசாங்கத்திற்கு வருகிறது, ஆயத்த வரி. அங்கிருந்து மது தயாரிக்கிறான். அந்த மதுவுக்கு நீங்கள் தனியாக பணம் வாங்கி கொள்கிறீர்கள் என்பது வேறு. இல்லாவிட்டால் உத்தரவே கொடுக்க மாட்டீர்கள், ஆர்டரே போட மாட்டீர்கள், அது வேறு. அந்த சன்னியன் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இங்கே இதுவரையில் என்ன வந்தது என்றால், நேரடியாக 100 போத்தல் உற்பத்தி ஆனால் 100 போத்தலும் இங்கே வந்துவிடும். அதுக்கு ஒரு ஆயத்த வரி, அதுவும் அரசாங்கத்துக்கு போகும். சரியா? அதுக்கு இவ்வளவு தான் லாபம் வைத்து விற்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது இப்படி இருக்கும். இப்பொழுது பாதி சரக்கு டாஸ்மார்க்குக்கு போகும், இன்னொரு பாதி சரக்கு டாஸ்மார்க்கு போகும். ஆனால் ஆயத்த வரி கட்டாமல் போகும்.
பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வைத்து விற்பார்கள். உற்பத்தி செய்யப்பட்டது எவ்வளவு எல்லா விவரங்களும் தலைமை அலுவலகத்தில் இருக்கும். ஆகவே திருட்டு பொருள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் எதுவோ, அதற்கான ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் எதுவோ, அங்கே போய் சோதனை செய்யாமல் வேறு எங்கே போய் சோதனை செய்வது? ஆயத்த வரிக்காரன், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிக்காரன் அங்கே போனான். கதையை திருடா நாயே என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டான். PS ராமன் என்ற ஒரு அரசாங்க வக்கீல், அவர் VP ராமன் பேரன், அவன் ஒரு பிராமணன். தர்மத்திற்காக வாழுகின்ற ஒரு சமூகம், அப்படி காலமெல்லாம் வேதத்தில் போற்றப்படுகின்ற ஒரு அதில் இந்த திமுக காரனுக்கு வக்கீலாக இருப்பதனால இந்த ஆள் பேசுகிறார் கோர்ட்டில், மாநில சுய உரிமை பறிபோய்விட்டது. ஒரு அரசாங்க அலுவலகத்திற்குள் எப்படி இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அத்துமீறி நுழையலாம்? ஆகவே மாநில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது என்று பேசுகிறார். திருடுவதற்கா மாநில உரிமை? அதுவும் மக்கள் பணத்தை திருடுவதற்காக மாநில உரிமை? அதற்கான ஆவணங்களை அங்கே தான் வைத்திருக்கிறாய் என்றால் அதை உடைத்து கொண்டு போகாமல் உன்னுடைய அனுமதி கேட்டுக்கொண்டு வந்தால் நீ அகற்றிய பிறகு அங்கே வருவதா? இல்ல, அது விஷயம் தவறுதான். ஆனா இந்த தவறுதான் என்றால் சாதாரண தவறா? இதை ஒரு நியாயப்படுத்தி ஒரு அரசு பேசுகிறது என்றால் இவனாலாம் யோகியனா? சரி, இல்ல ஊழல் மலிஞ்சு கிடக்குங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊழல் மலிந்தில்லை, அது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அதாவது இதற்கு முந்தைய அரசுகளிலும் இருந்திருக்கிறது. ஆனால் பூட்டி வைத்துக் கொள்வது, ஆயத்த வரி கட்டாமல் அடிப்பது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வெளியே வைத்து வைப்பது, அரசாங்கம் ஒரு நிறுவனம் வைத்திருக்கோம், அந்த அரசாங்கத்திற்கு வருகிற நிறுவனம் வருவாய் அரசாங்கத்துக்கு வரும், இவன் தனியாக வியாபாரம் பண்ணுறான். இதெல்லாம் முதலமைச்சர் வீட்டுக்கும் அந்த செந்தில் பாலாஜி வீட்டுக்கும் போகும். இவர்களெல்லாம் தெருக்கம்பங்களில் நீங்கள் தூக்கிடுவதற்கான தண்டனைகளை வழங்காத வரையிலும் நம்முடைய நீதி அமைப்பு மசமசத்த அமைப்பு என்பதினாலே தான் நம்முடைய நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஊழலை தாண்டி இந்த திமுக ஆட்சியில் வேற எந்த நிறையுமே உங்க கண்ணுக்கு தென்படலையா? இந்த கேன்சரை தவிர என்ன இதுக்கு மேல் நோயா வர வேண்டும் நான் கேட்குறேன். அரசாங்கம் வரி வாங்குகிறாய், திட்டம் போடுகிறாய், திட்டத்தில் பாதியை நீ சுரண்டி கொண்டு போகிறாய். சுரண்டுவது எங்களுடைய பிறப்புரிமை என்று நீ மெய்ப்பிப்பதற்கு வெக்கம் வேறு இல்லை. மால் அட்மினிஸ்ட்ரேஷன், உன்னுடைய ஆட்சி முறையில் நாள்தோறும் கொலைகள் பெருகுகின்றன, நாள்தோறும் கஞ்சா பெருகுகிறது, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராயம் பெருகுகிறது. நீ நல்ல சாராயத்தை வைத்திருக்கிற போது ஏன் கள்ளச்சாராயம் பெருகிறது? நீ சொல், நான் சொல்லுகிறேன். நல்ல சாராயம் வைத்திருக்கிறாய், நீ ஏன் கள்ளச்சாராயம் பெறுகிறது? அட முட்டாளே, உனக்கு ஆள தெரியவில்லை, அதனால் 100 பேர் செத்து போனால் 100 பேர் கூடுதலாகி விட்டான். ஏனென்றால் நீ 230 ரூபாய்க்கு டாஸ்மார்க்கில் விற்கிறாய். நீ சாதாரண கல் கொடுப்ப. நான் மதுவிலக்கை ஆதரிக்கின்றவன், முற்றாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறவன், அது வேறு. நீ கல் குடிப்பதற்கு வழி இருந்தால் 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். அரசு ஒரு சாதாரண மக்களுக்கான சாராயத்தை தயாரித்து கொடுத்தால் 40 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். இது ரெண்டையும் நீ தடுத்து டாஸ்மார்க்கிலே தான் வாங்க வேண்டும் என்றால் நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் வசதியானவனா? இல்லை, இந்த மதுவும் ஊழலும் எல்லா ஆட்சியிலும் இருந்திருக்கு. இல்லை, இப்போ இந்த ஆட்சியில் அதை தாண்டி வேற நான் ஒன்று சொல்லவா? இதை நியாயப்படுத்தி கொண்டே நீங்கள் போகலாம். நியாயப்படுத்தல, வேற நிறைய இருந்தது நம்ம குறையா பார்க்குறோம். இந்த ஆட்சியில் எந்த பெண்களுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க, மாணவர்களுக்கான திட்டங்கள் பாருங்க. நம்ம 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி இந்த கடனை பெருக்கி இருக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எடப்பாடி ஆண்டது வரையிலும் உள்ள கடன் 5 லட்சம் ரூபாய். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து, சரியா, ராஜாஜி ஆண்டதிலிருந்து எடப்பாடி ஆண்டது வரையிலும் உள்ள கடன் 5 லட்சம் கோடி. இப்பொழுது 9 லட்சம் கோடி. 4 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி. என்ன அப்புறம் இலவச பயணமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதானே? என்ன பெரிய கடனை யார் கட்டுவார்? உங்கள் அப்பன் விட்டு பணத்தில் கட்ட போகிறாய்? ஒரு ஜாதி சண்டையை தீர்க்க உன்னால் முடியவில்லை. மலத்தை கொண்டு போய் குடிநீரிலே கலக்கிறான். அம்பேத்கர் காலத்தில் கூட தண்ணீர் எடுக்காதே குளத்திலே என்று தான் சொன்னானே தவிர மலத்தை கொண்டு போய் குடிநீரில் கலக்கின்ற கொடுமை இல்லை இன்றைக்கு வரையிலும். உன்னால் அதை காரணமாக தவறு செய்தவன் ஒருவனாக இருப்பான், அவனை தண்டி. அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் பேச்சில்லை. ஒவ்வொரு ஜாதியும் பார்த்து தான் நீ தண்டிப்பாயா? செய்யவில்லை எதுவும். இல்லை, இப்போ உங்களுக்கு பொதுவாகவே ஒரு அதிமுக அனுதாபிங்கிற ஒரு பார்வை இருக்கு. திமுகனாலே உங்களுக்கு கோபம், அப்படியெல்லாம் அந்த கோபத்தால தான் அந்த ஆட்சி மீது உள்ள நல்ல விஷயம் பார்க்க முடியும். ஒரு கருத்து ஏற்படுவதற்கான நான் பேசிய பழைய பேச்சுக்களை கேட்டால் யாரைத்தான் நாம் எதிர்க்கவில்லை என்று தோன்றுகிறது. கொஞ்சம் கடுமையாக எதிர்த்து இருக்கீங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அது ரொம்ப படுமோசமாக நிகழ்காலத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு வகையான எதிர்ப்பு இருக்கும். ஒரு கட்டத்தில் திமுகவோடு சார்ந்து இருப்போம் எமர்ஜென்சியில். ஆகவே காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்.
போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்ப நம்முடைய விமர்சனங்களும் திறனாய்வுகளும் அல்லது அதை பற்றிய கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே பாராட்டியவனை பழிப்போம், பழிப்போவனை பாராட்டுவோம் என்று எனக்கே பழையவற்றையெல்லாம் நினைத்து பார்த்தால் இதெல்லாம் யோசிப்பேன். இது ஜனநாயகத்தினுடைய பலவீனம்தான். என்னுடைய கருத்து, இந்த முரண்கள் வராமல் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய பேச்சில் முரண் இருக்க வேண்டுமென்றால் இந்த பிரதிநிதித்துவ ஓட்டுமுறை வேண்டும், விகிதாச்சார ஓட்டுமுறை இருந்தால் 4% ஓட்டு வைத்திருக்கிறவன் மந்திரி ஆகலாம். இப்பொழுது 4% இருக்கிறவன் ஒன்றுமே ஆக முடியாது. அப்படியானால் அவனை ஒருத்தரம் ஆதரிப்பான், இவனை ஒருத்தரம் ஆதரிப்பான். இந்த முரண்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த 28% வைத்திருக்கிறவனும் ஆக முடியாது. அவன் ஒரு முறை இவனை சேர்த்துக்கொள்வான், இன்னொரு முறை அவனை சேர்த்துக்கொள்வான். அவனை பற்றி உன்னை முட்டாள் என்று நான் சொல்லுவேன், அடுத்த நாள் மூதடிங்கன் என்று சொல்வேன். இந்த அசிங்கங்களுக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் முறை தான் காரணம். இந்த விகிதாச்சார வாக்கு முறை இல்லாதது தான் காரணம். ஒவ்வொருவனும் தன்னுடைய தனித்தன்மையில் நின்று ஊன்றி நின்று நம்முடைய இடத்திற்கு தக மீண்டும் அங்கே 7% வாங்கியவன் 30 உறுப்பினர்களை பெற முடியும். ஜெர்மனியிலலாம் அப்படித்தான் நடக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் தவறாக வைத்துவிட்டு எந்த ஒன்றையும் மாற்றாமல் கடைசியாக இதெல்லாம் எங்கே போய் விழுகிறது என்று சொன்னால் மோசமான அரசியலாக போய் முடிகிறது. ஆளுநர் RN ரவி வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கு. உங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்படுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த RN ரவி ஒரு அலலூசு இல்ல, அவரு தனியா வந்து துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறதுன்னு இந்த ஓவர்லுக் பண்ற மாதிரி வம்படியா பண்றாங்க. அவர் ஒரு அலலூசு. நான் சொல்றேன், நீ இல்லாததெல்லாம் பேசின, நீ தேவையில்லாம திருக்குறள் மணிநீதியிலேருந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லாது. என்ன மாதிரி ஒரு நடுநிலையில் இருக்கிறவங்க கூட உன்னை வெறுக்கிற அளவுக்கு உன்னுடைய பேச்சு முறை அமைந்தது. அது தொலையட்டும். நீ ஒரு எதிர் அரசாங்கம் இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஆளுநர். இது மத்திய அரசாங்கம் செய்கிறது. இதை அமித்ஷா உணர்வதே இல்லை. இதனுடைய அசிங்கங்களெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் போகிறது. இந்த ஆள் ஒன்றிலும் கையெழுத்து போடாமல் 10லும் கையெழுத்து போட்டு செல்லும் என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டால் நீ எதற்கு? உன்னுடைய பேனா எதற்கு? கேவலப்பட்டு போனாய். நீ ஒன்றுமே, நீ உனக்கு கொடுக்குற சம்பளம் தெண்டம், நீ வாழுகிற அரண்மனை தெண்டம், உனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேறு, எல்லாமே தெண்டம். உன்னுடைய நீ காலத்தோடு செய்ய வேண்டிய காரியத்தை, ஒரு கடமையை நீ செய்யாத காரணத்தினாலே நீதிமன்றம் எல்லாமே செல்லும் என்று சொல்லிவிட்டது. உன்னுடைய கையெழுத்து இல்லாமல் செல்லும் என்று சொன்ன பிறகு நீ எதற்கு? நீதிமன்றமே எப்பொழுதும் தீர்ப்புகளை சொல்லிவிட்டு போகலாம். ஒன்று, இவ்வளவு அசிங்கப்பட்டாய். நீ இல்லாமலே துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய கட்டம் வந்து விட்டது. அப்புறம் நான் போய் துணைவேந்தர்களின் மாநாடு நடத்துகிறேன், இதற்கு துணை ஜனாதிபதியை கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அங்கே போனால் அங்கே 9 பேர் வருகிறான். அது நீ போட்ட ஆள் மட்டும் வருகிறான், மற்றவன் எவனுமே வரவில்லை. ஏன் இப்படி பண்றாரு? நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது. மான மரியாதையே இல்லை. ஒரு நம்ம நாட்டில் விவசாயே இல்லைம்பாங்க. ஒரு மானம், வெக்கம், சூடு, சொரணை ஒன்றும் இல்லை இந்த கவர்னருக்கு. இந்த ஆளுக்கு இல்லைன்னா மத்திய அரசாங்கம் சொல்லணும்ல, நீ இல்லைன்னா அசிங்கப்படுறது நாங்கள் அசிங்கம், அதனால மூடிக்கினது பண்ணி பார்த்தா சரியாவில்லை, நீ மூடிக்கொண்டு என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? இந்த ஆளை மாற்றி தொலைக்க வேண்டுமா இல்லையா? மல்லு கட்டி கொண்டு நான் அவனையை வைத்திருப்பேன். இனிமேல் நீ செய்வதற்கு என்ன இருக்கிறது? நீ இனிமேல் எந்த எதிர்த்து செய்தாலும் மக்கள் உன்னை அசிங்கமாக நினைப்பார்கள். நீ முதல்ல தொலை, வேற ஆள் வந்தாவது அந்த காரியங்களை செய்து தொலைக்கட்டும். எதிராக செய்கின்ற காரியங்களை இன்னொரு ஆள் வந்து செய்யட்டும். நீ செய்வது அசிங்கமாக இருக்கிறது. நீ போய் கூட்டத்தை கூட்டினாயே, இந்த கூட்டம் வெற்றி பெற்றிருந்தால் உனக்கு மரியாதை இருந்திருக்கும். அங்கே 9 பேர் வருகிறான், 39 பேர் வெளியே இருக்கிறான். அப்புறம் என்ன உனக்கு? என்ன ஏதாவது சூடு சொரணை வேண்டாமா என்று கேட்கிறேன். மத்திய அரசாங்கத்துக்கு வேண்டும், இல்லைன்னா அந்த கவர்னருக்கு வேண்டும். நான் துணைவேந்தர் பதவி போடுவதை மாநில அரசுக்கு கொடுத்ததை நான் விரும்பவில்லை. நியாயமாக மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை தான் அது. ஆகவே திருடனாக இருந்தாலும் அந்த உரிமை அவனை சேர்ந்தது தான். உனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டு அரசியல் புரியவில்லை. போய் தொலை என்றால் போயும் தொலைய மாட்டேன்கிறாய். நான் நீ காசு வாங்காமல் போட்டா என்று எனக்கு தெரிந்திருந்தாலும், காசு வாங்கி கொண்டு தான் அவன் போடுவான் என்று தெரிந்திருந்தாலும் உன்னால் வெல்ல முடியாது. உனக்கு அதிகாரம் இல்லை. நீ என்ன செய்வாய்? வெற்று குடைச்சல் கொடுத்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? மிக நன்றி சார். ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.
அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.